ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நான் செத்துருவேன்னு சொல்றான். அதுக்கு மீனா, நீ எல்லாம் சாக மாட்ட, உன் பொழப்புக்காக மத்தவங்கள வேணா கொன்னுடுவேன். பெத்த புள்ளையவே அனாத மாதிரி வளர்த்தவதான நீங்கடா. இத நடுவுல தண்ணி எடுக்க போன மீனாவையும் காணல. ரோகிணியும் எங்க போனான்னு தெரியலன்னு அண்ணாமலை கேக்குறாரு. பாட்டியும் சாமி கும்பிட நேரமாச்சு, நீ போய் என்னான்னு பாத்துட்டு வான்னு விஜயாவ அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவளும் வெளிய வந்து பார்க்க மீனா நிக்கிறா. அவளை தொடர்ந்து ரோகிணியும் அங்க வர தான் பார்த்த எந்த விஷயத்தையும் சொல்லாம இருக்கா. அப்புறம் பூஜை ஆரம்பிக்க மீனாவும் முறைச்சுக்கிட்டே இருக்கா. ரோகிணி செம்ம பயத்துல உட்கார்ந்திருக்கா. பின்னணியில அவ ஏன் உண்மையை சொல்லாம இருக்கான்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது மீனா கிட்ட, நீ மட்டும் உண்மையை வெளியில சொன்ன நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்னோட கிரீஷையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு கொலத்தாண்ட போறா. அத பார்த்து ரோகிணியோட அம்மா, தயவு செஞ்சு வீட்ல எதையும் சொல்லிராத, கல்யாணி கிரீஷோட உன்னையும் போட்டு தள்ளிடுவான்னு கெஞ்சுறா. உடனே மீனா மனச மாத்தி, நான் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றான். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சு கிளம்புற நேரத்துல அதே சித்தர் வந்து சிரிக்கிறாரு. ரொம்ப நாளா மூடி மறைச்ச ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி ஷாக்கு கொடுக்கறாரு. உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப முத்துயில எடுக்க போறான். அங்க வச்சு கிரீஷ பார்த்துட்டு ஓடி வந்து ரோகிணி அம்மா கிட்ட உண்மைய மறைச்சிட்டீங்கல்லன்னு கேக்குறான். இதனால அவங்க ஷாக் ஆகி, ஊருக்கு வந்திருக்கீங்களா, சொல்லவே இல்ல, நம்ம வீட்ல விருந்து இருக்கு, வாங்க போலாம்னு முத்து கூப்பிடுறான். இதோட சீரியல் முடியுது.